ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு ட்ராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்த் பசில் பற்றி தான் பார்க்கணும். இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம பசில்ஸான வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். பாக்ஸ் பசிலில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மந்த் பசிலுக்குமே ஆகட்டும், பேசிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பசிலுக்கு நான் ஒரு வீடியோ டீச் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்துட்டு இதுக்கும் ஆனால் பேசிக். ஸோ இந்த மந்த் பசில் வீடியோக்குள்ளே நீங்கள் வரதுக்குள்ளே பாக்ஸ் பசிலுக்கு நான் ஒரு பேசிக் நடத்தியிருப்பேன். அந்த பேசிக்கை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம இதுக்கும் அதை அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே சேம் கான்செப்ட்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மந்த் பசில் அப்படின்னா என்னென்ன எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மந்த்ல இந்த பர்சன் ஒரு ஊருக்கு போறான், ஆர் இந்த மந்த்ல இந்த பர்சன் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது சம்திங் அந்த மந்த் ரிலேட்டடாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மந்த் ரிலேட்டடா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்தெந்த மந்த் 30 டேஸ், எந்தெந்த மந்த் 31 டேஸ், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும். அந்த டைம்ல எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எதுக்கு 31 டேஸ் அப்படின்லாம் உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த மாதிரி ஆட் மந்த், ஈவன் மந்த் அப்படின்னு யூஸ்வலா பிப்ரவரி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதா 28 டேஸா 29 டேஸா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ பிப்ரவரி பத்தி நீங்க பெருசா அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க லீப் இயர் அப்படின்னு ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துருந்தா மட்டும் 29 டேஸ் இல்லைனா 28 டேஸ் ஆனால், பட் நீங்க பிப்ரவரி பத்தி மோஸ்ட்லி உங்களுக்கு பெருசா டேட்டாஸ் இருக்காது. இருந்ததுன்னா அதுக்கான க்ளூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ரிமைனிங் இருக்கிற மந்த்ல ஆட் மந்த் எது, ஈவன் மந்த். ஆட் மந்த்னா ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கிற மந்த். ஆட் நம்பர் ஆஃப் டேஸ்னா 31 டேஸ் இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கிற மந்த். அதாவது ஜான், மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட் ரெண்டுக்குமே 31 டேஸ் வரும். அது நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர் எல்லாத்துக்குமே 31 டேஸ். ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்துக்குமே 30 டேஸ். அதெல்லாம் ஈவன் மந்த் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது பேசிக்ஸ். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம இதுக்கு அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணுங்கிறத பாக்ஸ் பசில்ஸோட பேசிக் வீடியோவிலே சொல்லியிருப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல. தயவுசெய்து நீங்கள் அந்த பாக்ஸ் பசில்ஸோட பேசிக் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் இதெல்லாம் பெட்டராக ஈஸியாக புரியும். பட் நான் அந்த க்ளூஸை நான் வந்து எப்படி எழுத போகிறேன், இப்போ நான் வரப்போகிற சம்ஸ்லாம் எப்படி எழுத போகிறேங்கிறத நான் பேசிக்காக நான் உங்களுக்கு ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, நம்ம கொஸ்டின்ஸை ரீட் பண்ண உடனே எக்ஸாக்டாக சில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்களே, அதாவது எக்ஸாக்டாக இவங்க இந்த மந்தில் தான் இருக்காங்க, அந்த மாதிரி எக்ஸாக்ட் டேட்டாஸ் எல்லாமே நான் நம்பர் 1 போட்டு அதில் நான் மென்ஷன் பண்ணிப்பேன். நம்பர் 2ல கேப் ரிலேட்டட்னா இந்த ரெண்டு பர்சன்ஸ்க்கு நடுவில் 2 டேஸ் இருக்கு, 2 மந்த்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கேப் ஆர் மோர் தேன் 2 இந்த மாதிரி கேப் ரிலேட்டடானதெல்லாம் நம்பர் 2ல போட்டுப்பேன். நம்பர் 3ல வந்துட்டு இமீடியட்லி பிஃபோர், இமீடியட்லி ஆஃப்டர், எனக்கு இமீடியட்டா முன்னாடி அவங்க பின்னாடி அவங்க அந்த மாதிரி சேர்ந்து வரும்ல, அதை வந்து நம்பர் 3ல போட்டுப்பேன். நம்பர் 4ல வந்து எனக்கு முன்னாடி எப்போ வேணா, எனக்கு பின்னாடி எப்போ வேணா, அதாவது எனக்கு முன்னாடி அவங்க வராங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எனக்கு முன்னாடினா எனக்கு ஜஸ்ட் முன்னாடி வரலாம், அதுக்கு ரெண்டு எனக்கு அடுத்து மேலே எப்போ வேணா வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் நம்பர் 4ல போட்டிருப்பேன். நம்பர் 5ல வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் வந்து கண்டிப்பாக ஜூன் மந்த்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்பர் 5ல போட்டுப்பேன். இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி டேட்டாஸ் நம்ம எழுதிட்டு வந்தனால ஈஸியாக நம்மளால கொஸ்டின்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா, இல்லை நம்ம கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி வரதுக்குள்ளேயே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். நம்ம தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 6 students are going for coaching in different months starting from Jan to June of the same year. So 6 students Jan to June. இதை பார்த்தோன்னே நீங்கள் ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டுடணும். ஸோ ஜான் டு ஜூன்னா ஜானு, ஃபெப், மார்ச், அண்ட் தென் ஏப்ரல், மே, அண்ட் தென் ஜூன். இப்படி போட்டுட்டு ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ டேபிளும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நெக்ஸ்ட் அனிதா கோஸ் இன் த மந்த் விச் ஹஸ் 31 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாக்ட் டேட்டா. ஸோ இப்போ இனிமேல் வந்து க்ளூஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம சிம்பாலிக் ஃபார்மில் எழுதுவோம். ஸோ எக்ஸாக்ட் டேட்டானா நம்பர் 1ல மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ நான் அனிதாங்கிறத ஃபுல்லாக எழுதாமல் ஏன்னு போட்டுக்கிறேன். நீங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிதா, திவ்யா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வேறு தான் இருக்குது. ஸோ நான் வந்து அனிதாங்கிறத ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அனிதா வந்து 31 டேஸ் இருக்கிற மந்தில் பிறந்திருக்காங்க. ஓகே, and then only 2 persons are going in between Feena and Chitra அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேப் ரிலேட்டடுங்கிறனால ஃபீனாக்கும் சித்ராக்கும் நடுவில் 2 persons இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் திவ்யா கோஸ் ஆஃப்டர் ஃபீனா இன் த மந்த் விச் ஹாஸ் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திவ்யா கோஸ் ஆஃப்டர் ஃபீனான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீனாக்கு அப்புறம் தான் திவ்யா போகிறாங்க. ஆனால் திவ்யா போகிற மந்த்தில் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது. அப்படி ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ்னால் 30 டேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதையும் வந்துட்டு அதாவது ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நம்பர் 4ல போட்டிருப்போம். கரெக்டாக திவ்யா வந்துட்டு ஃபீனாக்கு அப்புறமா தான் போகிறாங்க. இப்போ திவ்யா போகிற மந்த் வந்து 30 டேஸ் இருக்குது. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா. ஓகே,
நெக்ஸ்ட் ஒன்லி 2 persons ஆர் கோயிங் இன் பிட்வீன் திவ்யா அண்ட் எலிசான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, திவ்யா அண்ட் எலிசா ஹூ கோஸ் பிஃபோர் திவ்யா. அதாவது லாஸ்ட்டாக யாரை முடிச்சிருக்காங்களோ முடிச்சுட்டு ஹூன்னு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த பர்சனை பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்லி 2 persons ஆர் கோஸ் பிட்வீன் திவ்யா அண்ட் எலிசா. ஹூன்னா இப்போ எலிசா கோஸ் பிஃபோர் திவ்யா, அதுதான் அவங்க கொடுத்துருக்குது. எலிசாக்கு அப்புறம் ஹூ கொடுத்துருக்காங்கன்னா அந்த எலிசா பற்றி பேசுகிறாங்க. ஸோ எலிசா கோஸ் பிஃபோர் திவ்யானா ஸோ எலிசா தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, அதுக்கு அடுத்தது 2 persons தள்ளி திவ்யா வருவாங்க அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி, எலிசாக்கு அப்புறம் தான் திவ்யா வருவாங்க, நடுவில் 2 persons, இந்த மாதிரி கண்டிப்பாகங்கிறத நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பானு கோஸ் ஆஃப்டர் சித்ரா அப்படின்னு இருக்கு. ஸோ பானு கோஸ் ஆஃப்டர் சித்ரானா சித்ராக்கு அப்புறம் தான் பானு வராங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஹூன் இருக்கு. ஸோ சித்ரா கோஸ் பிஃபோர் எலிசா அப்படின்னு இருக்கு. ஸோ சித்ராக்கு பிஃபோர் எலிசாக்கு முன்னாடி சித்ரா போயிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாட் மோர் தேன் 3 persons ஆர் கோயிங் இன் பிட்வீன் திவ்யா அண்ட் சித்ரா. சித்ராக்கும் திவ்யாக்கும் நாட் மோர் தேன் 3 persons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திவ்யாக்கும் சித்ராக்கும் நடுவில் நாட் மோர் தேன் 3 persons அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ திவ்யாக்கும் சித்ராக்கும் நடுவில் மேக்ஸிமம் 3 persons இருந்துக்கலாம், அதுதான் அவங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, நாட் மோர் தேன் 3. அதுக்குள்ள 1 வேணா இருக்கலாம், 2 வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம இதுக்குள்ளே போக வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, கொஸ்டினை பார்த்தோன்னே இந்த டேபிள் போட்டுட்டு இதில் இருக்கிற கொஸ்டின் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே இந்த மாதிரி சிம்பாலிக் ஃபார்மில் நம்பர் 1 2 3 எதில் வருதோ அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் 40 seconds தான் எடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் சம்ஸ். ஓகேங்களா. அப்போ தான் இந்த சம்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு நம்ம இதில் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸாக்ட் டேட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா அனிதா 31 days இருக்கு. பட் 31 days இருக்கிற மந்த் இங்கே 3 month இருக்கு. ஜான்வரி இருக்கு, மார்ச் இருக்கு, மே இருக்கு. ஸோ எங்கே வேணால் வரலாம். ஸோ அந்த டேட்டாவை நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கேப் ரிலேட்டடான டேட்டாக்கு போகலாம். கேப் ரிலேட்டடான ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்குது, எஃப்க்கும் சிக்கு நடுவில் 2 கேப் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எஃப்க்கும் சிக்கு எஃப்ஐ மேலே வைக்கலாமா சியை மேலே வைக்கலாமான்னா அது ரிலேட்டடாக ஏதாவது டேட்டாஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிக்கு கீழே பி இருக்குது, சிக்கு கீழே இருக்குது. ஸோ சிக்கு கீழே நிறைய டேட்டாஸ் இருக்கிற மாதிரி நமக்கு சம்ஸில் இருக்கிறனால சியை நம்ம மேலே வச்சுப்போம். புரியுதுங்களா. ஸோ சியை நான் மேலே வச்சுட்டு எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பொசிஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சியை நான் மேலே வச்சுட்டு நான் எஃப்ஐ இந்த பொசிஷனில் வச்சு பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன டேட்டா இருக்குன்னா ஈக்கும் நெக்ஸ்ட் வேற கேப் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்கும் டிக்கும் நடுவில் 2 கேப் இருக்குது அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஈக்கும் டிக்கும் நடுவில் இருக்குது. எஃப்க்கு கீழே தான் டியும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எஃப்க்கு கீழே தான் டி வரணும் அப்படின்னா ஸோ நம்ம டியை நம்ம இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஈயை வந்து நான் இந்த இடத்துல வைக்கலாம். பட் ஆனால் டி வந்து 30 days இருக்கிற மந்தில் வரணும்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேலே வந்துச்சுன்னா 31 days. ஸோ நான் டியை இந்த இடத்துல வைக்க முடியாது. ஸோ எஃப்க்கு கீழே இருக்கிற மந்த் டியை நான் இதில் வச்சேன்னா டிக்கும் ஈக்கும் உள்ள 2 கேப்புன்னா நான் ஈயை இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டி ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கும் சிக்கும் நடுவில் மோர் தேன் 3 கேப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கேப்ஸ் இருக்குது. ஸோ சிடி இந்த பொசிஷனே தப்பாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸோ நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் நமக்கு தப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஏ இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வச்சோமா அந்த எஃப்க்கும் சிக்கும், இப்போ சிஏ செகண்ட் பொசிஷனில் வச்சு பார்க்கலாம். சிஏ ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷனில் வச்சுட்டு எஃப்க்கும் சிக்கும் 2 கேப்பா. ஸோ நான் எஃப்ஐ நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். எஃப்க்கு கீழே தான் கண்டிப்பாக டி வரணும். ஸோ நான் டியை நான் இந்த இடத்துல வச்சுட்டா டிக்கு 30 days இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இதுவும் வச்சுட்டேன். டிக்கும் ஈக்கும் நடுவில் 2 கேப்னா 1 2. ஸோ நான் ஈயை நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃபைன், அதுவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சிக்கு கீழே தான் இ இருக்குது, அதுவும் பிளேஸ் பண்ணுறோம். சிக்கு கீழே தான் பி வரணும்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பியை இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது ஏக்கு வேறு எல்லாமே நம்ம வச்சுட்டோம். ஆக்சுவலாக டிக்கு சீக்கு நடுவில் இப்போ லெஸ் தேன் 3 தானே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 கரெக்டாக 3 கேப்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஏ 31 days இருக்கிற மந்த். ஸோ நீங்கள் ஏ ஜான்வரியில் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா நம்ம சிஏயும் எஃப்ஏ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணும்போது டிக்கும் சிக்கும் நடுவில் மோர் தேன் 3 கேப் வந்துடுச்சு. ஸோ சிஏ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வைக்காம சிஏ செகண்ட் பொசிஷனில் வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு அரேஞ்ச்மெண்ட் ஈஸியாகவே வந்துடுச்சு. அவ்வளோதான், நமக்கு இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மே மந்த்தில் யார் வந்துட்டு மே மந்த்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மே மந்த்ல பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஃபீனா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இஸ் ஃபீனா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்திருக்காங்க பிஃபோர் பி வந்துட்டு எந்த பர்சன் இருக்காங்கன்னா ஈனா எலிசா. பிஃபோர் பி வந்துட்டு எலிசா. ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு
ஏக்கும் எஃப் அதாவது அனிதாக்கும் ஃபீனாக்கும் நடுவில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன்னோட ஆன்சர் இஸ் 3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டீங்கனாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ மெயினாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது கொஸ்டினை பார்த்து சிம்பாலிக் ஃபார்மில் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 40 செகண்ட்ஸ்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஒரு 2-3 பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே நமக்கு கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 பர்சன்ஸ் PQRSTUV going abroad in 7 different months of the year. அந்த months of the year வந்து Jan, March, April, May, June, July, August. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மந்த்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா Jan, March, April, May, June, July and then August. இந்த மாதிரி மொத்தம் 7 months கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது போட்டாச்சு. நம்ம 2 பாசிபிலிட்டியும் போட்டுக்கலாம். 2 பாசிபிலிட்டிஸ் போட்டாச்சு. ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த க்ளூஸ் எல்லாம் நம்ம சிம்பாலிக் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் கோஸ் இன் த மந்த் விச் ஹஸ் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்ட் பொசிஷன் நம்ம எடுத்துக்கிட்டு எஸ் வந்து ஈவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1 person goes between எஸ் அண்ட் வி. 1 person goes between எஸ் அண்ட் வி. Q goes after S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Q goes after S வந்து நம்ம 4th எழுதிக்கலாம். Q goes after S. ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் எப்போ வேணால் Q போவாங்க. ஆஃப்டர் எஸ்ஸுக்கு அப்புறம் எப்போ வேணால் Q போகலாம். தென் மோர் தேன் 1 person go between S and R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ S and Rக்கு நடுவில் மோர் தேன் 1 person அப்படின்னா ஓகே, ஸோ மோர் தேன் 1 person வந்துட்டு எஸ்ஸுக்கும் ஆர்க்கும் நடுவில் போகிறாங்க. ஃபைன். and then U goes just after R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ U goes இது வந்து நம்ம தேர்ட் பாயிண்ட்ல எழுதிக்கலாம். U goes just after R. ஆர்க்கு அப்படியே ஜஸ்ட் ஆஃப்டர்னா இமீடியட்லி ஆஃப்டர்னு அர்த்தம். ஓகே, தென் நாட் மோர் தேன் 2 person goes between Q and V. ஸோ Q and Vக்கு நடுவில் நாட் மோர் தேன் 2 person சொல்கிறாங்க. நாட் மோர் தேன் 2 person நம்ம எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா சாரி நாட் மோர் தேன் 2 person போகக்கூடாது. ஸோ அதை நான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் P does not go in the month which has odd number of days அப்படின்னா ஸோ P வந்து ஈவன் மந்தில் தான் போகிறாங்க. ஸோ அதையும் நான் வந்து எக்ஸாக்ட் பொசிஷன்லேயே எழுதிக்கலாம். P வந்து ஈவன் மந்த். ஓகே, T does not go in May அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த Tக்கு நேராக நீங்கள் இந்த இடத்துல T வராது அப்படிங்கிறவன் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இந்த க்ளூ வச்சு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். க்ளூ வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பொசிஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எக்ஸாக்ட் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா P வந்து ஈவன் மந்த், எஸ் வந்து ஈவன் மந்த் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஈவன் மந்த் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு 30 days, ஜூனுக்கு 30 days, ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்குமே 31 days. ஸோ கண்டிப்பாக இந்த பியும் எஸ்ஸும் ஏப்ரல் ஆர் ஜூன் ரெண்டுமே அது ரெண்டுல மாற்றி தான் வரும். ஸோ நம்ம இந்த பிக்கு இந்த இடத்துல P or S வரும். அது மாதிரி ஜூனுக்கு நேரம் ரெண்டு தான் மாற்றி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ அந்த எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ்க்கான க்ளூ வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம எஸ்ஸே கரெக்டாக இன்னும் பிளேஸ் பண்ணலை. அண்ட் தென் எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் மோர் தேன் 1 கேப் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, மோர் தேன் 1 கேப் இருக்குது. தென் எஸ்ஸுக்கு கீழே Q இருக்கணும். அந்த மாதிரிலாம் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கு கீழே ஆர் வருது, எஸ்ஸுக்கு கீழே Q வருதுங்கிறதுனால நம்ம என்ன பிளேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா எஸ்ஸை இதுன்னு நம்ம அசியூம் பண்ணி பார்ப்போம். இதை எஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், இதை Pன்னு அசியூம் பண்ணிக்கலாம். PRS தானே வரும். எஸ்ஸுக்கு கீழே நிறைய வரதுனால நம்ம எஸ்ஸை நான் மேலே வச்சுக்கிறேன், Pயை கீழே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு அசம்ஷனுக்காக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போமே. எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. கண்டிப்பாக கீழே வராது. ஏன்னா நம்ம பியை பிளேஸ் பண்ணியிருக்கனால வியை நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் நம்ம முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் மோர் தேன் 1 அப்படின்னு இருக்கு. ஓகே, மோர் தேன் 1 ரைட். எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் மோர் தேன் 1 person. ஸோ 1 2 ஸோ நம்ம மேபி ஆரை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ் இங்கே பார்த்தீங்களா எக்ஸாக்ட் பொசிஷன் ஒன்று இருக்குது. ஆருக்கு இமீடியட்டாக கீழே யூ இருக்கணும்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆரை இந்த இடத்துல யூவை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு. எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் மோர் தேன் 1 கேப் இருக்கா, 2 கேப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதையும் முடிச்சாச்சு. ஸோ ஆர் யூ அதையும் பிளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எஸ்ஸுக்கு கீழே கண்டிப்பாக Q வரணும்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல Qவை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது Qக்கும் விக்கும் நடுவில்
ஓகே மோர் தேன் 2 கேப் இருக்கணும், மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 கேப் இருக்கணும்னு இருக்கு. ஸோ 2 கேப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஃபைன். தென் ரிமைனிங் இருக்கிற லெட்டர் எதுவும் அது இதில் போட்டோம்னா வேலை முடிஞ்சு. நம்ம இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா PQRS T இல்லை, T கண்டிப்பாக மேலே தான் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு எக்ஸாக்ட் பொசிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. P வந்து ஈவன் மந்த், S வந்து ஈவன் மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிற ஈவன் மந்த்தே மொத்தமே 2 months தான். அது வந்துட்டு ஏப்ரல் அண்ட் ஜூன் ரெண்டு மந்த் தான் இருக்குது. ஸோ ஏப்ரலில் P வரலாம், ஒரு ஜூனில் PRS வரலாம். ரெண்டு மாற்றி மாற்றி தான் வரும். வேறு எங்கேயுமே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே. தென் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு கீழே Q வரும் போட்டிருக்காங்க. எஸ்ஸுக்கு 6 நடுவில் கேப் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் தான் ஏப்ரலில் எஸ்ஸை பிளேஸ் பண்ணேன், ஜூனில் பிஏ பிளேஸ் பண்ண. பட் அசம்ஷனில் பிளேஸ் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் நம்ம பிஏ பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி நம்ம இன்னொரு வாட்டி போட்டிருக்கிற மாதிரி ஆயிருக்கும். ஸோ நான் எஸ் பிஏ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவில் ஒரே ஒரு கேப். ஸோ வி ஆப்வியஸ்லி நான் இங்கே தான் பிளேஸ் பண்ணி ஆக முடியும். நெக்ஸ்ட் இருக்கிற க்ளூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நான் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டே வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த சிம்பாலிக் ஃபார்மில் நீங்கள் எழுதுறீங்கல்ல, கொஸ்டினை பார்த்து சிம்பாலிக் ஃபார்மில் எழுதுறதுக்கு மோர் தேன் 40 seconds நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிம்பாலிக் ஃபார்மில் ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ஸோ இதை பார்த்து நம்ம ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கும், இதை பார்த்து நம்ம சீக்கிரமாகவே அந்த கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டை நம்மளால கொண்டு முடியும். ஸோ நம்மளால ஈஸியாக கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கோஸ் இன் விச் மந்த்னு கேட்டிருக்காங்க. எஸ் கோஸ் இன் ஏப்ரல் மந்த். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் ஏப்ரல். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, who goes just before ஆர்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் பிஃபோர் ஆர்னா இமீடியட்லி பிஃபோர் ஆர். இமீடியட்லி பிஃபோர் ஆர் வந்து P. ஓகேங்களா. ஸோ இந்த ஜஸ்ட் பிஃபோர், இமீடியட்லி பிஃபோர் இதுக்கெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா என்னோட பாக்ஸ் பசில்ஸோட பேசிக் வீடியோ பாருங்க. இது எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் அதுதான். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது பாக்ஸ் பசில்ஸோட பேசிக் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பசில்ஸ் எல்லாமே ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஃபைன். ஓகே, தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, how many persons go between V and Q ன்னு கேட்டிருக்காங்க. 2 persons. ஓகே, T and S. ஸோ the third one answer is 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ ரீசெண்டாக IBPS RRB எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோங்க. பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அவங்களும் இதனால பயனடையட்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஓகே, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.